அன்பான வணக்கம். திஸ் இஸ் சோகா சோஷியல். திஸ் எபிசோட் brought to you by ஃபுடி பாப்பா. எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. போய் குடும்பத்தோடு கலந்துக்குங்க. அண்ட் பவர்ட் பாய் காதல் என்பது சாபமா. இது ஒரு மலேசிய திரைப்படம். ஏன் மை அட்டையர் ஸ்பான்சர்ட் பை பார்கவி புத்திக். அவங்களோட ஐஜி டிக்டாக் அக்கௌண்ட்டை போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நபர் வந்திருக்காரு, ஃபயரோட வந்திருக்கிறாரு. அவர் வேலை செய்கிற இடம் ஒரு முக்கியமான இடம். அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வருது. அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயணம். அது இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் அது அன்பு, நம்ம அரண் பார்க்கணும் அப்படின்னு நம்ம அது குறிக்குது. ஆனால் இவங்க அன்றாட காலையிலேருந்து நைட் வரைக்கும், விடிகாலையில் வரைக்கும் அவங்களுடைய அன்பையும் அரணியும் பாதுகாத்து அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், மின்னல் எஃப்எம். மின்னல் எஃப்எம்மின் மேனேஜர் மிஸ்டர் குமரனை இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். அவரை வரவேற்போம். மிஸ்டர் குமரன், வணக்கம். உங்களோட அன்பான வரவேற்புக்கு நன்றி. ரொம்ப சில்லியாக இருக்கும் அந்த கொஸ்டின் சார். சொல்லுங்கள். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ரேடியோ ஃபியூச்சரில் இருக்குமா இருக்காதா சார்? இப்போது பிரிண்ட் மீடியா எப்படி ஆணிச்சு, ஒரு கட்டம் நம்ம பேப்பர் இல்லாத நாட்கள் இல்லை, காலை இல்லை, ஆனால் அப்புறம் இல்லாமல் போச்சு. அதனால நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரேடியோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா. இந்த பெரிய ரேடியோ இவ்வளோ பேர் வேலை செய்கிறது அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா ஆடியன்ஸோட லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அவங்களுடைய பிஹேவியர் மாறுது, அவங்களோட டேஸ்ட் மாறுது. அப்புறம் இப்போ ஜென்சி இருக்காங்க, இந்த அல்ஃபா குரூப் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரேடியோ ரெலவென்ட் கேட்டிங்கன்னா ரேடியோ ரெலவென்ட் இல்லை. இப்போ அவங்களுடைய கெஜெட் என்ன கையில் வச்சுருக்காங்களோ அதில் அந்த கண்டென்ட் வந்தால் தான் அது கூட அவங்களுடைய அட்டென்ஷன் டைம் இஸ் நாட் அபவுட் 45 நிமிஷமோ 3 மணி நேரமோ இல்லை. ரொம்ப ஜஸ்ட் லைக் தட். இது 3 நிமிஷத்துக்கு மேலே பேசினாலேயே முடியாது அவங்களால. ஆக இது எல்லாத்தையும் வச்சு ஆடியன்ஸ் எவ்வளியோ அவ்வளி தான் நம்மளுடைய ரேடியோ. ஸோ முன்பு இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் ரேடியோ சின்னதாயிரும். இப்போ இந்த எப்படி பொட்காஸ்ட் செய்கிறோமோ அது மாதிரி தான் ரேடியோவாக இருக்கும். சோசியல் மீடியாவில் கண்டென்ட் செய்ய போகிறோம். அப்போ யாரெல்லாம் நம்மளுடைய டிஜேஸாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஜெர்னலிஸ்ட் ஆக முடியல, டிக்டாக் பிளாட்ஃபார்மில் எஃபி லைஃப்பில் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிரும். ரேடியோ இருக்கும், அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ரேடியோடைய ஸ்ட்ரக்சரு, அந்த பில்டிங்கு, இந்த ஸ்டாஃபோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சி சின்னதாயிரும். ஆனால் அரசாங்க வானொலியில் மின்னல் எஃப்எம் இருக்கும். எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேக்ட்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு சரியா இல்லையா, நம்மளுடைய பிரதமர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஒரு முரட்டிக்கா லைஃப்பை நம்ம பார்க்கணும், இந்த மாதிரியான அஃபிஷியலுக்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆனால் உடனடியாக இல்லை, இப்போதைக்கு ரேடியோ இன்னும் ரெலவென்ட் தான். ஆனால் ரேடியோ ஸ்டில் அந்த பரிமாணம் வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாம், இவொல்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா, இப்போது முன்பெல்லாம் பெரிய கார் சில பேர் தான் வாங்குவாங்க, அப்புறம் எல்லாருமே வாங்குற மாதிரி ஆணிச்சு. இப்போ கார் இல்லாமல் வெறும் கிராப்பில் போயிட்டு இருக்கிற சூழல் வந்துருச்சுல. அந்த மாதிரி அந்த பெரிய சைஸ் ரேடியோ இவ்வளோ ஆளுங்க இருந்ததெல்லாம் அப்படி குறைஞ்சி சின்னதாயிரும். கண்டென்ட் யார் சப்ளை பண்ணுவார்னா நம்ம தயாரிக்கிறதெல்லாம் போய் மக்கள் தயாரித்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். சார், இன்னைக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட இந்த தலைப்பை ஒட்டி பேசலான்னு சொல்லுங்க. பொறுப்பான ஊடகம், பொறுப்பான சமூக ஊடகம், அதை பற்றியான விஷயம் பற்றி உங்ககிட்ட கலந்து உரையாடலான்னு பார்க்குறேன். உங்ககிட்ட ஒரு ஃபயர் இருக்கு, நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இருக்கிற சமூக ஊடகம் ரொம்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. வந்த காரணமும் தெரியவில்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் அது எதை நோக்கி போகுதுன்னு கூட தெரியல. உங்களோட மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களோட பார்வை என்ன அது மேலே? இப்போ பொறுப்புன்ற வார்த்தை தான் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அந்த மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு பொறுப்பு இருக்கணும். ஏன் தெரியுங்களா? தகவல் நம்ம சும்மா நினைக்கிறோம். இந்த படத்தில், ஜீன்ஸ் படத்தில், பாய்ஸ் படத்தில் செந்தில் சொல்லுவார், ஞாபகம் இருக்குங்களா? இந்த கோயிலில் இந்த பன்னீர் கிடைக்கும், இந்த கோயிலில் இப்படி சாப்பாடு போடுவாங்கன்னு. அப்போ அவர் சொல்லுவார், இன்ஃபர்மேஷன் இஸ் வேலிட் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஏன் வேலிட்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவர் வேலைக்கே போகாமல் சாப்பாடு சாப்பிட்டுக்குவார் இல்லையா? வேலைக்கே போகாமல் சாப்பாடு சாப்பிட்டுக்குவார். அந்த மாதிரி அந்த டேட்டாவை இன்றைக்கி நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா அது நம்மளையே தாக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியாக்குன்னு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது. அப்போ ஒரு அப்பா அம்மா, ஒரு கணவன் மனைவி எவ்வளோ தூரம் நம்ம போக முடியும், அதை பேசிட்டு வரோம். ஆனால் இப்போ நம்ம அதை கடந்து போகிறோம். அப்போ அந்த பொறுப்புன்ற வார்த்தையை இப்போ வெறுப்புன்னு ஆகிட்டு இருக்கோம். வெறுப்பு மீடியாவாக போயிட்டுருக்கு. இந்த வெறுப்பு மீடியானால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் கொட்டி தீப்பாங்க. அதாவது
டீ கடையில் அது சரியில்லை, இந்த விலையை இப்படி போட்டுட்டாங்க, அந்த இடத்துக்கு போன மரத்தை வெட்டிட்டாங்க. அது வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுற இடம் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனால் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணணுன்றது. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு அரசாங்க நிறுவனத்தை அதுக்கான ஒரு சரியான முறை இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் கொட்டி தீர்த்தீங்கன்னா அது ஒரு இமோஷனல், ஒரு என்ன சொல்லுவாங்க, எரிமலையாக ஆகி அது மறுபடியும் யாரை தெரியுமா தாக்கும்? நம்ம எல்லாத்தையுமே, உங்களை, என்ன, நம்ம பிள்ளைங்களை, பள்ளியை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வானொலியை நாங்கள் நடத்தும் பொழுது இதுதான் கிளாஸ். நம்ம வானொலிக்கு வரும் பொழுது எதை சொல்லணும், நீ எதை சொல்லக்கூடாது, நீ எவ்வளவு தூரம் போகலாம், எவ்வளவு தூரம் போகக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபில்டர் இருந்து. ஆமாம், உண்மையான விஷயத்தை நீ சொல்லலாம், நீ பார்த்த விஷயத்த சொல்லலாம், ஆனால் உனக்கு தெரியாத அகாரான விஷயத்த நீ சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம அதை போட்டுட்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம திருப்பியும் சுத்தம் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த நெட்டிசன் எல்லாமே இன்னைக்கு ஜெர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் சரியான பொறுப்பான ஒரு மோட்டிவேட்டராக இருக்காங்களா, ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்களா, அந்த நடந்த சம்பவத்தை எப்படி தொகுத்து கொடுக்கணும்னு தெரியணும் இல்லையா? அந்த வழிமுறை தெரியணும். அப்போ நம்ம வந்து காரு ஓட்டுறோம் இல்லையா? காரு ஓட்டுறோம், கண்ணா பின்னாலாம் ஓட்டலாம். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க பை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தினால வந்து அந்த காரை நம்ம ஓட்டுறோன்னு. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு காஸ்க்கு போகணும், ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த டிரைவர் வந்து சரியான டிரைவர்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் பொறுப்பு வெறுப்பு. இப்போ வெறுப்பு பற்றி பேசலாம். இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை விற்கிற விதமாக இருந்தாலும் சரி, பாய்க்கிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க ஆக்ஷனும் சரி, அதில் வந்து ரொம்ப ஒரு கவலை கொடுக்குற ஒரு விஷயமா போகுது. நீங்கள் ஒரு ரேடியோ ஊடகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான நபர்களெல்லாம் வந்து எப்படி தாப்பீஸ் பண்ணுறீங்க? தாப்பீஸ் பண்ணலை, ஆக்சுவலி கண்ணில் ரத்த கண்ணீர் தான் வருது. ஏன் ரத்த கண்ணீர் வருதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் விற்கிறோம் இல்லையா? அந்த வெங்காயத்தை எப்படி விற்போம்? இந்த வெங்காயம் எங்கேருந்து வருது, இந்த வெங்காயத்தினால என்ன மாதிரியான சத்து இருக்குது, இந்த வெங்காயத்தை வச்சு நீங்கள் பஜ்ஜி பண்ணலாமா, என்ன செய்யலாம், இந்த வெங்காயத்தை நீங்கள் மொத்தமாக வாங்கினா எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு வெங்காய கதையை பேசுகிறோம். ஆனால் இந்த வெங்காய கதையை வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, வெங்காயத்தை அறுத்திங்கன்னா தண்ணி வரும். ஆனால் என்ன பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனை, வெங்காயத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த வெங்காயத்தை விற்று நான் முன்னுக்கு வரணும்னு அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சம்பவம் தான், ஆனால் பல சம்பவங்களை நம்ம உதாரணத்துக்கு கொடுக்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சரியான ஆளுக்கிட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டு, இல்லை சரியான ஒரு காஸ்ட்டு போயிட்டு அந்த பொருளை இன்னும் நல்லா செய்யலாம். ஏன்னா டெக்னாலஜி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இல்லையா? முன்னெல்லாம் வந்து வானொலியில் வந்து ஒரு கியூ பண்ணி நிற்கணும் ஸ்லாட்டில் வந்து பேசுகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனால் கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் பொதுவில் பேசும் பொழுது ரொம்ப பத்திரமா பேசணும். ஏன் தெரியுங்களா? அங்கே ஆடியன்ஸ் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், அம்மா இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, ஒரு சமயவாதி இருக்காங்க. இவங்கள்ட்டலாம் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போய் சேரும்? ஓகே, ஒன்று வந்து நீங்கள் உங்களை பொருளை விற்கிறதுக்காக விற்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை சரியாக வீங்களேன். ஓகே, சரியாக வீங்க. இதுக்கு வந்து ஒரு ட்ராமா அங்கே. அப்போ இந்த ட்ராமா கல்ச்சர் வந்து அதிகமாக ஆச்சுன்னா நம்மளை எல்லாருமே வந்து ஒரு காமெடியனாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாயத்துடைய பிரதிபலிப்பு. ஒரு நாடோ ஒரு அரசாங்கமோ ஒரு பாலிசி மேக் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ பிரச்சனை மாதிரி நம்ம ஏன் ட்ராமா பண்ணி நம்மளுடைய சுயநலத்துக்காக ஒரு பொருளை விற்கிறதுக்கோ, எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா, 4 செவத்துக்குள்ளார வச்சுக்க வேண்டிய விஷயம் அது வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சு புனிதமானது. எல்லாத்தையும் நீங்கள் வெளியே பேசிட்டீங்கன்னா என்னதான் இருக்குது அந்தரங்கன்றது? அங்கே என்ன பவித்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையே? எல்லாத்தையும் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா ஒரு பயனும் இல்லை. இனிமேல் என்ன காட்டுவீங்க? ஒரு இன்ஃபினிட்டி லெவலுக்கு வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம மோக்ஷா நிலவுக்கு போயிடுவோம் இல்லையா? அந்த நிலை அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. ஆனால் அதோட முடிஞ்சு. அதுக்கு அங்கிட்டு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து தமிழ் படத்தில் என்ன கதை எடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? இத்தனை ஆண்டு வரலாற்றில் எவ்வளையோ படங்கள். நீங்கள் ஒரு புது கதை சொல்லுங்கள் என்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதுக்கு மேலே ஏஐ சம்மந்தப்பட்ட கதை தான். ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி நம்ம ஜாம்பவான்கள் செய்யாத விஷயத்தை நம்ம பண்ணுறோன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இளையராஜா ஒரு இசை அமைச்சிட்டாரு, இனிமேல் புதுசாக பண்ண போகிறோன்ற இல்லாத அளவுக்கு ஆல்ரெடி நம்மள்கிட்ட எல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி கான்டென்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயம்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தவறு. ஏன்னா நாளைக்கு இதை சமுதாயம் வந்து அடுத்த ஜெனரேஷன் போயிட்டே இருக்கு இல்லையா? அவங்க இந்த சமுதாயம் இப்படிதான் ஒரு நெகட்டிவ் கம்யூனிட்டி உருவாகிறோம். அப்போது
அப்போது கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்வு எடுத்துக்கிங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. முடிஞ்சால் மின்னல் எஃப்எம்மை வந்து கேளுங்க, எப்படி ஒரு நுள்ளடக்கத்தை செய்கிறாங்க, எப்படி ஒரு கடமை உணர்வோட அந்த தகவலை சொல்கிறோம். நம்மளும் ஹியூமராக தான் செய்கிறோம், அவன் சிரிக்கணும், அவன் மகிழ்ச்சி படுத்தணும்னு. ஆனால் அதில் ஒரு எல்லை மீறக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஹேட் ஸ்பீச் இதை பற்றியான உங்களோட பார்வை? இங்கே பாருங்கள், பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இமோஷனல் கம்யூனிட்டி, உணர்ச்சியை அள்ளி தெளித்து கொட்டிடுவோம். இப்போ உள்ள ஒரு சர்வைவல் ரீசன் என்னது, பொருளாதாரமோ, அதனால வந்து அவன் இன்னும் உணர்ச்சிகரமாக இருக்கான். அதில் அவன் வீட்டில் சண்டை, அவன் டிக்டாக் முன்னாடி தோன்றுனா அவன் எப்படி பேசுவான்? நம்ம உணர்ச்சியை தூண்டி விடுற அளவுக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டு, இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த உணர்ச்சியை முதல்ல குறைச்சிடுங்க. அதுக்கு அங்கிட்டு பேசுங்க. இப்படி நான் வந்து ரேடியோவில் பேச முடியுமா? இப்போ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லை வந்து நான் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கிட்டு வரேன், நான் கத்த முடியுமா வானொலியில்? முடியாது. என் சொந்த பிரச்சனையை பேச முடியுமா? அந்த மாதிரியான ஒரு சமூக பொறுப்பு தான் இவங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படும் பொழுது அங்கே அறிவு வேலை செய்யாது இல்லையா? இதெல்லாம் பொதுவான விஷயம். அப்போ இந்த காதலன் படத்தில் வந்து எஸ்பி பாலா சொல்லுவார்ல, நீ பிரபு நீ ஒரு நிமிஷம் வந்து மூச்சை இழுத்து விட்டுக்கோ, அதுக்கு அங்கிட்டு நீ பேசுன்ற மாதிரி அவங்க பேசணும். ஏன்னா இமோஷனலி நம்ம வந்து ஒரு தூண்டி விட்டுட்டோம்னா இங்கே வந்து அங்கே நடந்த சம்பவம் என்னன்னு நமக்கு தெரியாத, நம்ம பார்க்காத ஒரு இடத்துல என்ன தான் நடந்துச்சு, இவர் மேலே தப்பா அவர் மேலே தப்பான்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொமெனை அதிகமாக போடுறோம். அங்கே போய் பார்த்தா இவர் மேலே தான் தப்பு. அப்போ சந்தர்ப்பவாதிகள் என்ன பண்ணுவாங்க, திசை திருப்புறதுக்கு அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க. ஆக இதை நம்ம அதிகம் அனுமதிக்க இந்த ஆதிபராசக்தி படத்தில் பாருங்கள், ஒரு அரக்கனை கொல்லக்குள்ளார நிறைய அரக்கன்கள் உருவாக்குவாங்களே, அந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டா எந்த ஆதிபராசக்தி வந்து இந்த கம்யூனிட்டியை காப்பாற்றும்? அப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய மீடியா ரஸ்மி இருக்குல்ல, அதிகாரப்பூர்வ ஊடகங்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த ஃபேக்ட்ஸை செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தெரியும் அது நடந்துச்சா இல்லையான்னு. திடீர்னு ஒரு இடத்த உடைக்கிறாங்க வாங்கன்னு நம்ம வந்து உணர்ச்சியை தீண்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டோம்னா சம்மந்தப்பட்டவருக்கு சரியான ஆவணங்கள் இருக்காத ஒரு சூழல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆக நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தை பயன்படுத்தும் பொழுது எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாது, டூ அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. இன்னொன்று சமுதாய கடப்பாடு, அவ்வளோ தூரம் போவேனா ஒரு எத்திக்ஸு, இது வந்து பிள்ளைங்கள்ட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எப்படி வந்து டிக்டாக்ல பேச முடியும்னு உங்களுக்கு தெரியணும். இன்னொன்று அந்தரங்கங்கள் விஷயம்லாம் வந்து இப்படி பொதுவுக்கு வந்துருச்சுன்னா, அந்தரங்கன்னா அப்புறம் என்னன்னு கேட்போம் நம்ம. அந்தரங்கன்னா என்னங்க, எப்படி வேணாலும் வாழலான்றது ஒன்று ப்ரோ, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒன்று, இப்படி தான் வாழணும்னு ஒன்று. நம்ம வந்து இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது, நடுவில் உனக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். ட்ரூ, ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழு. ஏன்னா சில பேரை நான் பார்க்குற இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாதனால அதை அவங்க நியாயப்படுத்துறது, அதுதான் ரொம்ப நடக்குது. நான் செஞ்சது தவறு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நியாயப்படுத்துறாங்க. நான் இதனால தான் செஞ்சேன், அது தவறா போச்சு, பரவாயில்லையே நான் இதனால தான் நான் செஞ்சேன், தவறு பெருசாக தெரியல, நான் இதனால தான் செஞ்சேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு பெருசு. உதாரணத்துக்கு இப்போ இடையில ஒரு விஷயம் செய்ய சொன்ன நம்மளோட வணக்கம் மின்னல் காலை நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது வெளிநாட்டு யூத்து அவங்களாம் வராங்க, அவங்கள மாதிரி நம்ம வந்து எப்போதும் ஃப்ரீயாக பேபாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் வந்து படித்து முன்னேறணும் அவன் மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு. சரி, நீ அவன் மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இவன் மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னா நீ என்ன மாதிரி தான் இருக்க விரும்புகிற? அப்போ நீ வந்து உனக்குள்ளார ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து வச்சுக்கோ. அதாவது ஏன்னா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு. ஸோ நீ என்ன பண்ணணும், நீ வந்து அப்படி வெள்ளைக்கார மாதிரி வாழ்றா இருந்தால் அவங்களுடைய கல்ச்சருக்கு போயிரு. அதாவது ஒரு 18 வயசாச்சா வீட்டை விட்டு போயிட்டு நீ சொந்தமாக வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கோ. அதுவும் முடியாது, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறதும் வேணும். ஆனால் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நீ வந்து படிக்கவும் மாட்டே அப்படின்னு சொன்னால் கஷ்டம். அப்போது நான் அந்த பையனை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீ சந்தர்ப்பவாதி. அதாவது நீ என்ஜாய் பண்ணணும், ஆனா உன் காசுல பண்ண மாட்டேன், நீ வேற அப்பா அம்மா காசுல பண்ற. ஆனா அப்பா அம்மாவோட இது கனவு என்ன, அந்த பையன் மாதிரி ஒரு கிராஜுவேட்டார், அதுவும் முடியாது. அப்போ நீ தான் கெட்டவன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சோசியல் இவோல்யூஷனை தான் இப்போ வந்து நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த சிதைவுகள் ஏற்படுது. ஆனால் இன்னும் எவ்வளோ காலம் ஏற்பட போகுது? ஏன்னா இந்த டிக்டாக்ல இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா, குடும்பம் சரியில்லை, பள்ளி சரியில்லை, அது சரியில்லை, இது சரி, அப்போ எது தான் சரி? சரி எதுவுமே சரியில்லை என்பதே ஒரு ஈகோ சிஸ்டமாக வந்துருச்சு. எதுவுமே சரியில்லை பாத்தீங்கன்னா, அந்த சூழல் பாத்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை, அந்த ஈகோ சிஸ்டமே அது வீணா போன. இதனால என்ன ஆகும்னா, நாளைக்கு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஒரு வீடு ரெண்டல் கேட்க போகிறோம், ஒரு லிஃப்ட்டில் ஏறுறோம், தனியாக தமிழவங்க ஏறணும்.
ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஒரு படித்த பட்டதாரிக்கே ஏற்படுதுன்னா இதை உருவாக்குன பிரச்சனை யாருக்கு? யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நியாயமும் தர்மமும் வச்சுக்கிங்கன்ற, அவ்வளோதான். பெற்றோர்களோட பங்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி பிள்ளைங்களை வந்து இந்த டிக்டாக் சமூக ஊடகங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐநோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அதற்கான விஷயத்தை வந்து ஏற்படுத்தலாம். ஆமாம், அதற்கான ஒரு டிப்ஸை கொடுக்க முடியும். நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிசிப்ளின் தான் இங்கே வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர். ஆக ஒரு காலகட்டத்தில் டிசிப்ளினாக காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இப்படி இருக்கணுன்ற ஒரு நெறிமுறை போய் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அப்போ அந்த டிசிப்ளின் இல்லாத ஒரு ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? இப்போ போலீஸ்கார மாதிரிலாம் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, போலீஸ்காரர் மாதிரிலாம் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது டிசிப்ளின் இருக்கணும்ல, கொஞ்சமாவது ஒழுக்கம் இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து சைனீஸ் கம்யூனிட்டி அப்படின்றோம். அவங்க டிசிப்ளின் எவ்வளோ பெருசு, அடிப்படையான விஷயம் அது. அந்த அடிப்படையை சரி பண்ணிட்டா நீங்கள் கையில் ஃபோன் கொடுத்தாலும் அவனுக்கு அதோடைய எல்லை தெரியும். இன்னொன்று, இன்றைக்கி நிறைய வந்து மாடர்ன் பேரண்ட்ஸு, மாடர்ன் தாத்தா பாட்டி வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் பழைய மாதிரி இருக்கக்கூடாதுன்னா பழைய மாதிரி இல்லாமலே இருக்க முடியாது இல்லையா? பழசில் கொஞ்சம் வாழ்க்கைக்கு தேவை. அதனால தான் இன்றைக்கி சில எஸ்டபிளிஷ் கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஆர்ட்ஸு, கல்ச்சரு, சமய வகுப்பு போகிறாங்க. ஏன்னா அவங்க அடிபட்டுட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட வி ஹேவ் டு லேர்ன் லெசன். அதாவது நீ வந்து ஒரு டிசிப்ளினுக்கு வாடா, உன்னுடைய ஈமோவை குறைக்கிறதுக்கு நீ ஆர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணு, ஒழுக்கம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ ஃபோனை கொடுக்காமலே வளர்க்க முடியாது இல்லையா? அவனுக்கு அந்த டெக்னாலஜி ஸ்ட்ராட் என்ன, ஸ்கேம் என்ன, அவனுடைய படிப்புக்கெல்லாம் அது தேவை. அப்போ அவனை நம்ம அடிப்படையை சரி பண்ணோன்னா அவனுக்கு அந்த டிசிப்ளினை கொஞ்சமாவது நம்ம ஏற்படுத்தணும். ஒரு ரிலிஜன் வேல்யூ, கல்ச்சர் வேல்யூ இதெல்லாம் அவனுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தா தான் அவன் இந்த மாதிரியான கம்யூனிட்டி டிக்டாக்ல வராது. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு சிறிய பிரேக். ஃபுடி பாப்பா அதோட காணொலியை இதோ. வந்தான் மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் ஃபுடி பாப்பா உங்க இடத்துக்கு வராங்க. ஜூலை 30 தொடங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை வந்தான் ஜெயண்ட் அவுட்டோர் கார் பார்க்ல செமரகலையா இருக்க போது ஃபுடி பாப்பா ஃபுட் ஃபெஸ்ட். விதவிதமான ருசியான உணவுகள் பலவிதமா, ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்க போது. உங்க வீட்டு கிச்சனுக்கு 4 நாள் லீவை விட்டுட்டு நம்ம ஃபுடி பாப்பா ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. வந்தான் மக்களே, இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. காணொலியை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. நீங்கள் பெற்றோர்கள் பற்றி பேசியிருந்தீங்க, டிசிப்ளினை பற்றி சொல்லியிருந்தீங்க, சமயம் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆர்ட்ஸில் சம்மந்தப்படணும், ஈடுபடணும் அப்படின்லாம் பேசியிருக்கீங்க. ஆனால் டிக்டாக்கில் இப்போ இருக்கிற நம்ம மக்களுங்கெல்லாம் பார்த்தா நல்லா ட்ரெடிஷ்னலாக பொட்டெல்லாம் பெருசாக வச்சு ட்ரெடிஷ்னலாக ஆடைகள்லாம் உடுத்தி அவங்களோட என்ன சொல்லுவாங்க, ட்ரெடிஷனை காமிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன சும்மா நல்ல விஷயத்தை பாராட்ட வேண்டியது. நீங்கள் அதை கேள்வியை கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், வானொலியில் நான் ஒரு 25 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அப்போது எங்கள் கம்யூனிட்டிலாம் இதெல்லாம் ஒரு விர்ச்சுவல் கம்யூனிட்டி. இது ஒரு மாயா ஜால ஒரு போதை சம்மந்தப்பட்டது, அதாவது அந்த புகழுக்கு. ஓகே. அப்போது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களை இழந்து அந்த விர்ச்சுவல் கேரக்டர் ஒன்று உருவாக்குறோம்ல, அதுவாக ஆயிடுவோம். ஏன்னா ரொம்ப காலமாக அதில் அப்போது நம்ம வந்து குமரன்றதை மறந்துட்டு அறிவிப்பாளர்ன்ற ஒரு கேரக்டர் உருவாக்கிறோம். அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் வந்து சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு எப்போதுமே ஒரு மேனேஜர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. இந்த மேனேஜர் வில் மேனேஜ் தேம் பிகாஸ் தே கான் மேனேஜ் தியர் ஓன். அதே மாதிரி இப்போ டிக்டாக்ல வரக்குள்ளார நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிட்டாங்க. அவங்க வந்து எதுக்காக எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் டிக்டாக்ல என்ன கண்டென்ட் கொடுக்குறது, எப்படி என்ன அலங்கரிச்சுக்கிறது சொல்லி. அப்போ இந்த கேரக்டரு அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லைனில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்லாம் ப்ராப்பராக பண்ணக்கூடிய நம்மளாலேயே பேலன்ஸ் பண்ண முடியல நம்மளுடைய நிஜ வாழ்க்கையும் அந்த ஆர்டிஸ்டிக் லைஃப்பையும். அப்போ இப்போ எல்லாருமே ஆர்டிஸ்ட் லைனுக்கு வர சூழல். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாயை, அதான் ரைட் வேர்ட், மாயை சூழ்ந்துருச்சு. மாயை கண்ணன் மாயை சூழ்ந்த பட்சத்தில் அவங்களுடைய என்ன வரும், அவங்களுக்கு இப்போ வந்து லெட்ஸி அவங்க லட்சணமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு ஆள் சொன்னாங்கன்னா அதை உருவாக்கி அதை ரொம்ப பொர்ட்ரேட் பண்ணால் அது அவங்க பெருசாகிடுவாங்க. ஃபென்டசி சொல்கிறீங்க? ஃபென்டசி, இந்த ஃபென்டசி. அதனால தான் இந்த கலைத்துறையில் நீங்கள் அதிகமான மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் நீங்கள் சிக்குவீங்க. உங்களுக்கு வந்து நிதி நிர்வாகமோ இல்லை ஒரு ஸ்டேஜை மேனேஜ் பண்ணுறதோ இல்லை டெக்னிக்கல் மேட்டர்ஸோ இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் யூ. உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் பெரிய எஸ்எல் அங்கே என்னன்னா அந்த கலைஞனை நம்ம மேனேஜ் பண்ணுறது தான். ஏன்னா அவனுக்குள்ளார ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அது அவனை விட பெருசாக இருக்கும்.
ஓகே. ஸோ இதை வந்து இப்போ இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டர்லாம் பெருசாகிட்டு இருக்கு. அப்போ அந்த கேரக்டரு உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்கிறாங்களா இல்லை வந்து இந்த டிக்டாக்காக ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்களான்றது தான். அந்த ஒரிஜினல் கேரக்டர் காணாமல் போகுதுன்னு சொல்கிறீங்க. எங்களுடைய கலைத்துறையில் அவங்க காணா போயிடுவாங்க. சிலர் காணா போயிட்டு கடைசியில் அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது இமோஷனல் கிரியேட்டிவ் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் ஃபேண்டசி. அதுதான் இது மாய உலகம். அது ஸோ பகவத்கீதை சொல்கிற மாதிரி எல்லாமே மாயை தான், எதுவுமே நிரந்தரம் இல்லாத மாதிரி. இப்போ இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து அவங்களுடைய மைண்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். இன்னைய தேதிக்கு நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர், நிறைய பேருக்கு என்னென்னமோ என்சைட்டி, என்னென்னமோ ஸ்ட்ரெஸ், எல்லாத்தும் மனோவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அடிப்படை எல்லாருக்குமே. ஆனால் அது எப்போ வந்துச்சு இந்த மாதிரியான? ஆனால் நம்ம டெக்னாலஜியை தவறு சொல்லலை. அதை நீங்கள் சரியான முறையில் நிர்வகித்தீங்கன்னா இந்த அல்கோரிதம், இந்த டேட்டாலாம் வேறு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதில் நீங்கள் வந்த கையோட இப்போ உதாரணத்துக்கு சிறந்ததாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த நாடகங்களுக்கு அடிக்ட் ஆனவங்க இருக்காங்களே, நாடகத்தை பற்றி அந்தோடைய ரகம் தான் இந்த ஆடியன்ஸு. அப்போ இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ஆகக்குள்ளார அவங்க என்ன பண்ணுவாங்க, விஷுவலுக்காக ஒரு பக்தை மாதிரியோ இல்லை அந்த மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது நான் 30 நாள் வந்து சைவம் இருக்குன்னு நான் ஏன் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணணும்? நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செஞ்சேன்னு நான் ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? ஏன்னா சமயமும் சரி, குடும்பமும் சரி, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம் இல்லை. தனிப்பட்ட விஷயம் ஏன் பொதுவாகுது? சில கோயில்களை நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க இல்லையா சில கோயில்களில். நீங்கள் செய்யலாம். யாராவது ஒரு ஆள் வந்து உண்மைக்குமே வந்து அந்த நிலையை அடைந்தவர்களை வந்து நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் விளம்பரத்தை விரும்பாதவர்கள் சின்ன சின்ன செய்யக்குள்ளார அவங்க அதுக்கு என்ன நியாயம் சொல்கிறாங்கன்னா, நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் அதை ஏன் பொதுவில் போடணும்? அதுதான் நான் யோசிக்கிறேன். அது கிடைக்கிற லைக்ஸோ, அது கிடைக்கிற காமெண்ட்ஸோ, அது அவங்களுக்கு வந்து அப்போ அது விரதத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்பாங்க வைக்கிறோம் இல்லையா? ஆக இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் ஒரு மாயாஜால வாழ்க்கை வந்துச்சுன்னா அப்போ நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எப்படி அவங்கள கொண்டு வந்து வைக்கிறது? ஒரு பையன் தினந்தோறும் கேமே விளாண்டுக்கிட்டு இருந்தால் அது அடிக்ஷன் சொல்கிறோமா? அப்போ இதுக்கு பேர் அப்போ 2 பேருமே அடிக்ஷன் ஆனால் அவன் நிஜ வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில், ஒரு கல்யாண கச்சேரியில் எப்படி பிஹேவ் பண்ணுவான்? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் சென்று அந்த கம்யூனிட்டியோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் குரூப் எப்படி இருக்க போகிறாங்க? அதனால தான் இன்னைய தேதிக்கு வந்து நம்மளுக்கு வந்து கல்ச்சர் எலமெண்ட், மொழி, இன்றைக்கி நான் பேசுகிறேன்ல, இந்த மொழின்றது ஏன் முக்கியம்? நாளைக்கு எல்லாத்தையும் கலந்து எல்லா மொழியும் பேசிட்டோம்னா நாளைக்கு நம்ம மொழிக்கு ஒரு அடையாளம் இருக்காது. இந்த மொழி சம்மந்தப்பட்டது தான் நம்மளுடைய கோவிலோ, நம்மளோட தமிழ் பள்ளிகளோ, நம்மளுடைய சமுதாய சார்ந்த வியாபாரங்களோ எல்லாமே இன்டர் கனெக்டட். அதனால தான் இந்த மொழியை ஏன் தற்காக்கிறோன்னா நம்ம அடையாளம், அந்த பிராண்டு வந்து நம்மளுடைய எக்கோசிஸ்டத்துக்கு முக்கியம். அதை பற்றி தான் கேட்கலான்னு இருந்தது மொழி. அதற்கு முன்னாடி செயற்கை நுண்ணறிவு ஏஐ எந்த அளவுக்கு இந்த ஈகோசிஸ்டத்தை வந்து பாதிச்சிருக்கு, இல்லை அது வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறா? உங்களுடைய உறுதுணைன்றது தான் இதுக்கான சரியான வார்த்தை. அதை வந்து உறுதுணையாக வச்சுக்கணும், பக்கபலமாக வச்சுக்கணும் ஒழிய அதை வச்சியே நம்மளுடைய மொத்த வியாபாரத்தையோ இல்லை மொத்த விஷயத்தையோ செய்ய முடியாது. ஏன்னா ஏஐன்றது உங்களுக்கு தெரியும் செயற்கை, எதுவுமே இயற்கையாக இருந்தால் இன்னைக்கு சாப்பாடு கூட நம்ம அப்படித்தான் சொல்கிறோம், இயற்கை உணவுக்கு போங்கன்னு. அந்த செயற்கையை சரியாக பயன்படுத்திக்கணும். ஆனால் ரொம்ப ஃபேக்கான விஷயங்கள்லாம் வெளியாகும். ஆமாம், இதனால என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்னது தான், தகவல்களை வந்து நீங்கள் ஆயுதமாகவும் ஆக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெனிப்புலேட் பண்ணி ஒரு சமுதாயத்துக்கான பல பிரச்சனைகள் நம்ம தூண்டி விடலாம். ஆக இந்த ஏஐ வந்து அந்த ரோலை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பவாதிகளை நம்ம உருவாக்கக்கூடாது. ஏஐன்றது ஒரு ட்ராமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராமா, இந்த போஸ்டரு, இந்த நபர் வந்து உண்மையாக இவர் தானா இல்லை ஏஐன்ற இந்த பிரச்சனைக்கு நம்ம வரும் பொழுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இன்னும் டிக்டாக் பிரச்சனையை தீக்கலையே. அப்போ அவங்களுடைய மன நலத்தை நம்ம வளர்க்காம இந்த சாப்டருக்கு போனோம்னா இங்கே இருக்கிற சில அசுரர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டால் சமுதாய சீர்கேடுகள் நடக்கும். ஆக அதனால தான் எப்போதுமே நம்ம சொல்கிறது, இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் ரிஃபர் பண்ணுங்கள். உண்மைக்குமே இந்த கொலை சம்பவம் நடந்துச்சா, இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா, இங்கே வந்து இந்த எரிமலை வெடிப்பு இருந்திருக்கா, அப்படி இப்படின்றது ஃபேக்ட்ஸை வந்து நம்ம செக் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி அது இல்லாததுனால தான் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு புது புது பிரச்சனைகள் உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வைரலிட்டி அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆமாம், ஒரு வைரல் செய்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலான்ற ஒரு இது. ஏன்னா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வோன்னு சொன்னால் அது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி களி முத்தி போச்சுன்னு தான் அர்த்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம். மொழி என்பது
பாதுகாக்க கூடிய ஒரு அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது, அவசியம். அது தவிர்க்க முடியாது. மற்ற இனத்தவர்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க மொழியை வந்து பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ இந்த தமிழ் பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட பாப்புலேஷனும் ஷ்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லையா? இதை எப்படி பாதுகாக்கலாம், இல்லை இந்த மொழியை எப்படி வந்து இன்னும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம்? ப்ரொமோட்னா மற்றவர்களுக்கு அல்ல, நம்மளுக்கே எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிது. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க அல்பாவே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த மொழி பயன்பாட்டில் இல்லை. அது எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம்? இப்போ நீங்கள் தான் அதை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ மொழியில் பேசுகிறீங்களே, இப்போ நானும் உங்களுக்கு தமிழில் தானே பதில் கொடுக்குறேன். இந்த மாதிரி அது பயன்பாட்டில் இருக்கணும். மொழின்றது இப்போ சமஸ்கிருதத்தை பாருங்கள், அது பயன்பாட்டில் இல்லை. இந்த மொழி என்று பயன்படணும். அப்போ பயன்படும்போது மற்ற மொழிகளை கற்றுக்கணும். அதில் எந்த ஒரு இரண்டாம் கருத்து எனக்கு இல்லை. மற்ற மொழிகளை பார்க்கும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட அறிவாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் சொந்த மொழின்றது தான் அது ஒரு பாச பிணைப்பு. ஒரு இந்தியரை பார்க்கும் பொழுது அந்த பிணைப்பு ஏற்படும். அதே நேரத்தில் அந்த மொழியை பாதுகாக்கணுன்ற ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு இந்த இளம் பெற்றோர்கள் சொன்னல, இந்த இளம் தாத்தா பாட்டி அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்க அதை உணர்றதுக்கு வந்து 70-80 வயசு ஆகும்பொழுது ஐயோ கற்றுக் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அவன் யாரு, அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் இல்லையா? அவனுக்கு ஒரு தமிழ் பேர் இருக்கணும்ல. எல்லாத்தையும் கலந்து போயிட்டா அவன் ரோஜாவும் ஆயிடுவான். அப்போ அவன் வந்து இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஒரு ரோடு கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடாதுல்ல, அவன் செசாட் ஆயிடுவான்ல. அவனுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்து கரெக்டான டைரக்ஷன் கொடுங்க. நீங்க முதல்ல பேசுங்க, உங்களை நான் இலக்கிய தமிழில் பேச கற்று சொல்ல சாதாரண மொழியில் பேசினாலே போதும், அவன் தமிழன் அப்படின்னு அந்த உணர்வு அவனுக்கு இருக்கணும். தமிழ் பாடல்களை கேட்கட்டும். ஏன்னா தமிழ் பாடல்கள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் பாடல்கள் தான் உலகம் முழுக்க தமிழை சென்று சேர்த்தது. சினிமா ஒரு காரணம். ஆக அந்த தமிழை அவன் பேசும் பொழுது கேட்கும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரி வாழும். அங்கே கோயில்கள் அவன் வந்து தேவாரை போட்டு நடக்கும் பொழுது அங்கே இளைஞர்கள் சரியான முறையில், ஆனால் தமிழ் வந்து ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஊடகம், ஒரு டூலு. ஏன் மொழிக்காக இவ்வளோ போராடுறாங்கன்னா வெறும் அந்த பேசுறதுக்காக இல்லை, இந்த மொழி சம்பந்தமாக ஒரு கம்யூனிட்டியே அடங்கி இருக்கு அதுக்குள்ள இணைப்பு. நீங்கள் வந்து அந்த மொழியில் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது இன்னொரு தரப்பு தான் முன்னேறுறாங்களோ இல்லையே, உங்கள் இனம் இல்லை. ஆக இந்த மொழியை நீங்கள் கண்ணா பார்க்கணும். இன்னைக்கு சார் யூடியூப் அது இதுன்னு வரக்குள்ளார என்ன சார் கஷ்டம் மொழியை கற்றுக்கிறது? வெரி ஈஸி. பங்களாதேஷ்காரவங்க வெறும் 3 மாதம் 6 மாதத்தில் மலாய் கற்றுக்குறாங்களே, அது அவங்களால முடியும். அவங்க என்ன யூனிவர்சிட்டி போய் படித்தாங்களா? இல்லையே. அதே மாதிரி தமிழ் ரொம்ப இலகுவாக நீங்கள் கற்றுக்கலாம். இன்னைக்கோட முடியாது, இன்னும் நிறைய பதிவுகள்லாம் வரப்போகிறது. அவர் நம்மளுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நானும் வேண்டிக்கிறேன், வேண்டுகோள் விடுகிறேன். எங்களுக்கு தமிழ்லேயே பேசுவோம். வேண்டுகோள் விடுகிறேன். நீங்கள் இன்னும் நிறைய டாபிக், நிறைய டைட்டில் நம்ம இது வந்து பேசலாம். இன்றைய நிறைவு இதோட முடிகிறது இந்த எபிசோட். அதாவது இந்த நிகழ்ச்சியை brought you by ஃபுடி பாப்பா மற்றும் பவர்ட் பாய் காதல் என்பது சாபமா மலேசிய திரைப்படம் மற்றும் பார்கவி புத்திக். இவர்கள் தான் நம்முடைய ஆதரவாளர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது கிருஷ்ணா.